ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசுகி இன்ட்ரூடர் 155cc. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தேர் இஸ் த பைக். அண்ட் கைஸ், வாங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வண்டியோட ஃபுல் இன்ஜின் ஸ்பெக். எஸ், வண்டி ஒரு 155cc கொண்ட 4-stroke இன்ஜின், ஏர்கூல்ட் இன்ஜின். இது ஒரு 14.8 PS தரக்கூடிய ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது கார்பரேட்டர் டைப். இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்குறதாங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக. மோரோவர் ஃப்ரண்ட்டும் டிஸ்க், பேக்லேயும் டிஸ்க். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் மட்டும். ஸோ நோ ப்ராப்ளம் இன் கம்யூட்டிங் சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவே. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். வண்டியோட ஹெட்லைட் இட்ஸ் வெரி போல்டு அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் தான் இருக்கும். அண்ட் எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். லைட் அண்ட் சைட் லுக்கு தான். டியூவல் டோன் பிளாக் அண்ட் கிரே கலர் ஒரு டியூவல் டோன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், ரெண்டுமே வந்து வெரி ஃப்ளெக்சிபிள். ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட். அண்ட் தேர் இஸ் எ டே டைம் ரன்னிங் லைட். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டாபிக், இட்ஸ் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஒய்டாக இருக்குது. அதனால் வந்து சிட்டி ரோடு ஆஸ் வெல் அஸ் வில்லேஜ், ரூரல், எனி ஏரியா நம்ம அடித்து தூள் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு வைடான சஸ்பென்ஷன். கம்மிங் டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கோ ரெடி, இட்ஸ் சுசுகி அதனால கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீடோமீட்டர் 30,000 ஓடி இருக்குது வண்டி. இந்த இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ் அண்டு நியூட்ரல், தட்ஸ் கால்டு ஏபிஎஸ். இந்த ஏபிஎஸ் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு. மூவிங்கில் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஃபங்க்ஷனிங் நார்மல்னு அர்த்தம். செலக்ட் பட்டன் டு ட்ரிப் பார்க்குறதுக்கு, ஆர்பிஎம் மீட்டர்ஸ், டைம் இண்டிகேஷன், கியர் இண்டிகேட்டர், எண்டில் இருக்குது நியூட்ரல் அண்டு டைம் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இருக்குது அது பக்கத்தில். அண்ட் இன்ஜின் கில் ஸ்விட்ச், டிராஃபிக்கில் ஆஃப் பண்ணுறதுக்கு, ட்ரிப், ஹை பீம், லோ பீம் அண்ட் சோக் இண்டிகேட்டர்ஸ், இது ஹாரன். டேங்க் என்னடா இவ்வளோ மேசிவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? சீரியஸ்லி 11 லிட்டர் தாங்க இந்த டேங்க். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோலாக இருக்கும். வெளியில் நல்லா அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. அது வண்டியோட ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. சீட் ஒரு நல்ல குஷனிங்கான சீட். இட்ஸ் அ ஒரிஜினல் சீட், கம்ஸ் வித் அ பைக். அண்ட் பேக் ரெஸ்ட் பார்க்குறோம். பேக்கில் டெய்ல் லைட் பார்ப்போம். டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்இடிங்க. எல்இடி நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்கும். சைலன்சர் டியூவல் சைலன்சர்னு நினைக்காதீங்க, சிங்கிள் சைலன்சர் பட் டியூவல் எக்ஸாஸ்ட். அது பார்க்க உங்களுக்கு பெருசாக தெரியும். அண்ட் பேக் டிஸ்க், ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கம்மிங் டு த பிரேக் பெடல் வந்து அப் சைடாக கொடுத்துருக்காங்க. அது இன்ஜின் ஆயிலோட லெவல் பார்க்குறதுக்கு, லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் இன்ட்ரூடர் லோகோ. கம்மிங் டு த ஃப்ரண்ட் டிஸ்க், இது பைப்ரீனா பிரெம்போன்னு வந்து இட்டாலியன் பிராண்ட், அந்த பிராண்டோடது. அதனால் பைப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபிஎஸ் ஃப்ரண்ட் டிஃபால்ட். கம்மிங் டு த சைட் போர்ஷன் அண்ட் கியர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போடணும், மீதி 4மே பேக்கில் தான். 5 ஸ்பீடு தான். 6 ஸ்பீட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அந்த சைடு மாதிரி இன்ட்ரூடர் லோகோ. இங்கே சைட் ப்ரொஃபைல். இந்த வண்டியோட ட்ராபேக்குன்னு சொல்லணுன்னா அந்த சைலன்சர் கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அதனால் நீங்கள் சின்ன சந்தில் போகும்போது உரச வாய்ப்பு இருக்குது. 30,000 ஓடி இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும். சைலன்சர் பார்த்திங்கன்னா அப்படி தான் வருது. அண்ட் வண்டி வந்து ஒரு ஏரோடைனமிக் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டும் போது தான் அந்த ஃபீல் கிடைக்கும். அண்ட் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1405 mm இருக்குது. ரொம்ப லாங்கர் வீல் பேஸ். அண்டு அலாய்வீலோட டிசைன் பார்க்குறோம். சீட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குஷனிங்கான சீட்டு தான். இது கம்பெனிலே வந்த சீட். அங்கே வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அண்ட் கைஸ் வண்டியோட இந்த போர்ஷன் ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் புரியல. அண்ட் டயர் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இட்ஸ் a பிக்கர் சைஸ் 140/60 17 சைஸ். ஸோ டயர் காம்ப்ரமைஸே பண்ணல, பட் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. அண்ட் அங்கே தான் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? பேக்கோட ஷாக் அப்சர்வர். எஸ், மோனோ ஷாக் அப்சர்வர். இந்த வண்டியில் பேக்கில் ஒரே ஷாக் அப்சர்வர் தான், மோனோ சிங்கிள் ஷாக் அப்சர்வர். அது அந்த இடத்துல இருக்கிறதுனால வண்டியோட டோட்டல் கண்ட்ரோலும் அங்கே உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பள்ளம் போகும்போது கூட உங்களுக்கு சென்டராக இருக்கிறதுனால அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தெரியும். இப்போ நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். எஸ், சீட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ரிமூவிங். அந்த இடத்துல எதுவும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட் எய்ட் கிட் அண்ட் வண்டியோட பேப்பர்ஸ். அதுதாங்க மோனோ ஷாக் அப்சர்வர். சிங்கிள் ஷாக் அப்சர்வர் அது வந்து உங்களோட எல்லாம் என்ன சொல்கிறது சின்னத்தன பேத்தோல்ஸ் எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணிக்கும், நோ ப்ராப்ளம்ஸ். அண்ட் நவ் ஹெல்மெட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஹெல்மெட்டுக்கு அங்கே ஒரு ஊக்கு இருக்குது, அதில் மாட்டுறோம். எஸ், மாட்டியாச்சு. சீட்டை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணியாச்சு. எஸ், ரிமூவிங் த கீ. நெக்ஸ்ட். எஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் விட முடியும். பக்கத்தில் வண்டி இருந்தால் விட முடியாது. டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, உள்ளே ஹூக்கில் மாட்டியிருக்கு. ஸோ ஒரு நல்ல மெத்தட் இது. இந்த மாதிரி எல்லா வண்டியிலையும் கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிமூவ் பண்ணுறதையும் பார்த்துருவோம் கையோட. எஸ், சீட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஹூக்லேருந்து ஹெல்மெட்டை எடுத்தாச்சு. அதாங்க அந்த ஹூக். அண்டு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சீட்டு கீழே ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் அது வந்து டேங்க்கில் கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் தாங்க, ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், லாக்டு. இட்ஸ் ஓவர். கைஸ், ஃபைனலி வண்டியோட டாப் வியூ பார்ப்போம். அண்ட் மைலேஜ் முக்கியமான விஷயம் இல்லையா? வண்டி 44 கிலோமீட்டர் மைலேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. வேறாஸ் நீங்கள் வண்டியை பீரியடிக்கலாக ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரெகுலராக சர்வீஸ் விட்டு பெட்ரோல் வந்து ஒரே பங்க்கில் பிடிச்சி ஏர் வந்து நைட்ரஜன் ஏர் அதை சொல்லியிருக்கபடி ஃப்ரண்ட்டில் 29 பேக்கில் 33 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சாலிடாக 45 to 50 இந்த வண்டி மைலேஜ் தரும். அண்ட் வீடியோட எண்டிங் வந்தாச்சு. வண்டியோட ஸ்பெக்கெல்லாம் பேக்கில் வருது, அதையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. மோரோவர் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வியர் ஹெல்மெட், drive safely, live happily. Thank you for watching this video.